புதுக்கடை கோர்ட் காம்ப்ளெக்ஸுக்குள்ள கோர்ட் நம்பர் 5ல கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். மித்தினிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 3 பேர் உயிரிழப்பு. என்ன நடக்கிறது வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம். இன்னைக்கு காலையில ஒரு வழக்கு விசாரணையில் ஆஜராகி இருந்த கணேமுல்ல சஞ்சீவ கோர்ட் காம்ப்ளெக்ஸுக்குள்ள, அதுவும் கோர்ட் நம்பர் 5க்குள்ள சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. அது தொடர்பான புகைப்படங்கள்ல நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஒரு வழக்கறிஞராக வேடமிட்டு கோர்ட் காம்ப்ளெக்ஸுக்குள்ள வந்த அவரு இந்த கணேமுல்ல சஞ்சீவ மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டிருக்கிறார். 4 தொடக்கம் 5 துப்பாக்கிச் சூடுகள் அந்த கோர்ட் காம்ப்ளெக்ஸுக்குள்ள நடந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறாங்க. இதற்கு முன்னர் இந்த கணேமுல்ல சஞ்சீவ வழக்கு விசாரணைகளுக்காக ஆன்லைன் மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டதாக பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்ற நிலையில தான் இன்றைய தினம் அவர் நேரடியாக கோர்ட் நம்பர் 5க்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் அவர் மீது இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருக்கிறது. அந்த துப்பாக்கிச் சூட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட ரிவால்வரை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அதுவும் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வைத்துதான் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவரை நீதிமன்றத்தில் இருந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னதே அவர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாதாள உலக குழுவுக்கு இடையில் நடைபெறுகின்ற இந்த சரமாரியான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மிகப்பெரிய அளவிலே அண்மைய நாட்களாக இடம்பெற்று வருகின்றன. குறுகிய நாட்களுக்குள் 78க்கும் அதிகமான மரணங்கள் பதிவாகி இருப்பதாக அண்மைய சில தகவல்களை காணக்கூடியதாக இருந்தது. இது பாதாள உலக குழு தங்களுடைய எதிராளிகள், அதே நேரத்திலே போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்பான பிரச்சினைகளிலே தான் இவ்வாறான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி வருவதாக கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் நேற்றைய தினம் இரவு அம்பாந்தோட்டை மாவட்டத்தை உலுக்கிய மிகப்பெரிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவமும் மிகப்பெரிய அளவிலே பேசப்படுகிறது. பைக்கிலே தன்னுடைய மகனையும் அழைத்து சென்ற 39 வயதான நபர் மீது மர்ம நபர்கள் 2 வந்து இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்திலேயே 39 வயதான தந்தை உயிரிழந்திருந்த நிலையிலே மகள் தங்கல்ல வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதே நேரம் மகன் அம்பிலிபிட்டிய வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். மகள் நேற்றைய தினம் இரவே உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வெறும் 6 வயது மட்டுமே மகளுக்கு ஆகிறது. 9 வயதான மகன் இன்றைய தினம் காலை உயிரிழந்திருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மகன் அம்பிலிபிட்டிய வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் அந்த உயிரிழப்பும் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அடிக்கடி நாட்டுக்குள்ளே பல பகுதிகளிலே இடம்பெறுகின்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக குழுவுக்கிடையிலான உட்பூசல்கள் என்றாலும், அல்லது போதைப் பொருள் வர்த்தகத்திலே இடம்பெறுகின்ற மோசடிகள், அவர்களுக்கிடையிலான கருத்து வேறுபாடுகள், அவர்களுக்கிடையிலான சந்தை மாஃபியாக்கள் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும், பொதுமக்களினுடைய பாதுகாப்பு தொடர்பிலே மிகப்பெரிய கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. இன்றைய தினம் காலை நாடாளுமன்ற அமர்விலை வைத்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாசிறி ஜெயசேகரவும் அரசாங்கத்திடம் இது தொடர்பாக கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் கோர்ட் එකක් ඇඳගෙන ලෝය කෙනෙක් විදියට ඇවිල්ලා වෙපන් එක අරන් වෙඩි තියලා ගියා කතානායකතුමා. මේක විශාල ප්‍රශ්නයක්. මේක විහිළු කතාවක් නෙමෙයි. මේ දිනපතාම මිනිමැරුම් සිද්ධ වෙනවා. ජීවිත ඝාතන සිද්ධ වෙනවා. කුඩා දරුවන් පවා මැරිලා. එතකොට මේ පිළිබඳව අපි ඉල්ලීමක් කරන රජයෙන් මේට වැඩිය ශක්තිමත් විසඳුමක් අවශ්‍යයි. அரசு தரப்பிலே இருந்து அமைச்சர் நலிந்த ஜெயதீச பதில் வழங்கி இருந்தார். இல்லை, நாட்டுக்குள்ளே பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான அத்தனை வேலை திட்டங்களையும் நாங்கள் செய்து வருகின்றோம். நிறைய விடயங்களை நாடாளுமன்றத்திலே எங்களுக்கு அறிவிக்க முடியாது. ஆனாலும் இந்த பாதாள உலக குழுவை கட்டுப்படுத்துவதற்கான சகல வேலை திட்டங்களையும் சீரியஸாக எடுத்து மும்முரமாக அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது என்ற வகையில் தான் பதில் வழங்கி இருந்தார். ඔබතුමා දකින්න ඇති ඉන්දියාව සහ ඩුබායි රාජ්‍යයේ හිටපු සමහර අපරාධකරුවන් අපි ඉක්මනට මේ රට ගෙනල්ලා නීතිය ක්‍රියාත්මක කරන්න මැදිහත් වෙලා තියෙනවා. මේ ආදී පියවර ගණනාවක් යනවා. සියලු පියවර පාර්ලිමේන්තුවේ දරව කරන්න බැරි වෙයි. නමුත් මම යලිත් අවධාරණය කරන්නේ රජය මේ පිළිබඳව ඉතාම දැඩිව මැදිහත් වෙනවා. මේ පාතාල කටයුතු වලට අපි කිසිසේත්ම බුරුලක් ලබා දෙන්නේ නැහැ. නීතිය තදින් ක්‍රියාත්මක කරනවා කියන එක මම අවධාරණය කරන්න කැමතියි. எனவே இன்னும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நான் முகமது சஃபார்.